ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 377. இதில் பாண்டிய மன்னன் கட்டிய திருக்கோவில் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் குருவாயூர் இந்த திருக்கோவில் கட்டிட அமைப்பு பற்றிய மற்றொரு கதையும் கூறப்படுகின்றது. இந்த கதையில் பாண்டிய மன்னர்களில் ஒருவன் தனது ஆஸ்தான ஜோதிடர் இடத்தில் ஜாதகத்தை காட்டி பார்த்தபோது அவன் விதிப்படி அரசன் ஒரு நல்ல பாம்பு கடித்து இறக்க நேரும் என கூறிவிட்டான். எனவே அத்தகைய கொடிய விதியில் இருந்த தப்ப முடியுமா என்பதற்காக அந்த விதியை மாற்ற முயன்றான் அவன். அந்த மன்னன் புனிதமான திருத்தலங்களுக்கு க்ஷேத்திர யாத்திரை செய்தும் அந்த விதியை தன்னால் மாற்ற முடியாது போகும் என்பதை பின்னர் உணர்ந்தான். எனவே தான் வாழ்கின்ற நாட்களை தெய்வ தரிசனம் செய்து கழிப்பதிலேயே கடக்கலாம் என்ற முடிவு வந்து விட்டான். இவ்விதமாக சேத்ராடானம் செய்து வந்த பாண்டிய மன்னன் குருவாயூர் திருக்கோவிலுக்கு வந்து அங்கு மிகவும் பக்தியுடன் தங்கி இருந்து பகவானை தினந்தோறும் வழிபட்டு வந்தான். அப்படி பகவானின் நினைப்பிலே இருந்ததால் அவனுக்கு காலம் கடந்து செல்வது தெரியாமல் இருந்தன. ஒரு நாள் அவன் தன்னை பாம்பு கடித்துவிடும் என ஜோதிடர் குறிப்பிட்ட காலம் கடந்து சென்றதையும் தனது கவனத்திற்கு நினைவிற்கு தெரியாமலேயே நாள் கடந்து சென்றதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான். அவன் தனது ராஜ்யத்திற்கு திரும்பி வந்து பாம்பு கடித்து இறக்க நேரிடும் என தனக்கு ஜோதிடம் கூறிய ஜோதிடனை அழைத்து வந்து ஜோதிட கால கணிதப்படி தன்னை பாம்பு கடிக்கும் எனவும் அதனால் மரணம் அடைய நேரும் எனவும் கூறிய அவருடைய ஜோதிடம் ஏன் பலிக்கவில்லை என கேட்டான். ஜோதிடரோ தான் கூறிய ஜோதிடப்படி நல்ல பாம்பு அவனை கடித்து விட்டது எனவும் அது கடித்த காயத்தின் தழும்பு அவனுடைய குதிகாலில் அமைந்து இருப்பதாகவும் அவன் கூறினான். ஆனால் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான அரசன் குருவாயூர் திருக்கோவிலில் பகவானையே தரிசித்து கொண்டு இருந்த காலத்தில் பாம்பு அவனை கடித்தும் கூட பகவானின் திருவருட்கருணையினால் அவன் அந்த கொடிய மரணத்தில் இருந்து தப்பித்து விட்டான். எனவே ஜோதிடர் கூறியபடி அவன் முகத்தை திருப்பி குதிகாலை பார்த்தான். அப்போது அவனுக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்தது. குருவாயூரப்பனை தரிசனம் செய்து தியானித்து கொண்டு இருந்தபோது பகவானின் புதியதொரு கோயிலை கட்ட வேண்டும் எனவும் அதை எப்படியெல்லாம் அமைப்பது என திட்டமிட்டு சிந்தித்து கொண்டு இருந்த தன் காலை பாம்பு ஒன்று சுற்றியதையும் கடித்ததையும் உணராமல் யோசனையோடு இருந்ததை பற்றியும் அவன் ஞாபகப்படுத்தி கொண்டான். எனவே பகவானின் கிருபா கடாட்சத்தை குறித்து பெரிதும் பெருமை பாராட்டிய அந்த மன்னன் அந்த திருக்கோவிலை கட்டுவதற்குரிய ஆட்களையும் பொருட்களையும் குருவாயூருக்கு அனுப்பி அந்த திருக்கோவிலை புனருத்தாரணம் செய்வித்தான். கடந்த பல நூற்றாண்டுகளில் இந்த குருவாயூர் திருக்கோவில் பல முறைகள் புனருத்தாரணம் செய்யப்பட்டு உள்ளது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.